கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன். ஏய், முத்து மாமா எனக்கு ஒரு காதல் பரிசு கொடுத்திருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். காதல் பரிசுனா தாஜ்மஹால் தான். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? அப்ப முத்து மாமா உனக்கு தாஜ்மஹால் தான் கொடுத்திருக்கா? ஆமாண்டி, இங்க பாருங்க. இங்க பாரு. அக்கா, நீ காதல் பரிசுன்னு சொன்னதும் நான் குத்து மதிப்பா தான் தாஜ்மஹாலான்னு கேட்டேன். மாமா உண்மையிலேயே தாஜ்மஹால் தான் கொடுத்துருக்கா? இதுதான் மாமா பார்சல் பண்ணி கொண்டு வந்துச்சா? நான் என்னன்னு கேட்டதுக்கு என்கிட்ட காட்ட முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அக்கா, இந்த தாஜ்மஹால் ரொம்ப அழகா இருக்குக்கா. ஆமாக்கா, வேற லெவல்ல இருக்கு. எங்க வாங்குச்சான்? இத மாமா வாங்கலடி, எனக்காக மாமா தான் கையாலேயே செஞ்சு கொடுத்திருக்கு. அடடடடா, இந்த விஷயம் இந்த தாஜ்மஹாலை விட வேற லெவலா இருக்கே. முத்து மாமாக்கு உன் மேல அம்புட்டு காதலா? எல்லாம் அஞ்சலியால தான். அவ எனக்கு கொடுக்கற ஐடியாவால தான் மாமாக்கு என் மேல ஆசையே வந்திருக்கு. சரி, இப்பதான் மாமாக்கு உன் மேல ஆசை வந்துருச்சுல, இனிமே என்னத்துக்கு நாளை கடத்தணும்? இப்பவே நானும் இவளும் சேர்ந்து மாமா கிட்ட எங்க அக்காவை எப்போ கட்டிக்க போறேன்னு கேக்கட்டுமா? ஏ, அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்டு தொலைஞ்சிடாதீங்க. ஏன்க்கா? மாமாக்கே இப்பதான் என் மேல கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வந்திருக்கு. அந்த விஷயம் வீட்ல யாருக்கும், குறிப்பா சித்திக்கெல்லாம் தெரியவே கூடாதுன்னு மாமா நினைக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு அதுகிட்ட போய் திடுதிப்புன்னு கல்யாண விஷயத்த பத்தி பேசுனீங்கன்னா மாமாக்கு கோவம் வந்துரும். அதுவே எங்க கல்யாணத்துக்கு தடையாவும் மாறிடும். அதனால மாமா என்ன விரும்புற விஷயத்த நீங்க தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதீங்க. சரியான நேரம் பார்த்து எனக்கும் மாமாவுக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அஞ்சலி சொல்லுவா. அப்படியே சொல்ற? ஆமாண்டி, இந்த மாதிரி விஷயத்துலலாம் எடுத்தோம் கவுத்தோம்லாம் நடந்துக்க கூடாது. சரிக்கா, அப்ப நாங்க தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்க மாட்டோம். மொத்தத்துல நீயும் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுவே போதும்.